பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலை வணக்கம்மா. காலை வணக்கம். தமிழ்ல பேசிட்டு வந்துட்டேன். அம்மா இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் தெரியுமா? காலையில தீபம் போட்டேன்னா அப்புறம் சுக்கிர உரையில வந்து நம்ம பூஜை பண்ணணும். இப்பதான் நான் பூஜை பண்ணேன். நைட் எவ்வளவு தண்ணி நம்ம பயங்கரமான மழை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டை உடஞ்சி தண்ணி அப்படி தண்ணி வந்துச்சு. அந்த வீடியோல எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா இதுல கொஞ்சம் உங்களுக்கு அதை ஷார்ட்டா இணைச்சு விடுறேன். இந்த வீடியோல பாருங்க. நல்ல மழை நைட்லாம் நல்ல மழை. நாங்கள் நல்லாவே தண்ணியெல்லாம் ஆடிக்கிட்டு அப்புறம் தான் தூங்கணும். ஒரு 12 மணி ஆயிடுச்சு. 12:30 ஆயிடுச்சு. காலெல்லாம் எனக்கு வலி தண்ணிக்குள்ளேயே நின்று இருந்தது. அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் 5 மணி இன்னைக்கு 4:45 தான் எந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு நான் சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். சூடாக சாப்பாடு செஞ்சுட்டேன். சரி பாப்பா காலையில் வேலை வைக்க வேண்டாம், சமையல் வேலையை முடிச்சிடலான்னு சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுருக்கேன். இங்கே கீரை பொரியல், ரசமா எல்லாம் செஞ்சாச்சு. சாப்பாடு வேணால் லெமன் சாப்பாடு மட்டும் தாளிச்சு கொடுத்துக்கலான்னு. இன்றைக்கி வந்து நேற்று எள்ளூருண்டை செய்யணும்னு உங்கள்கிட்ட ஏமாற்றிட்டேன். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துன்னு இன்றைக்கி காலையில் இப்போ எல்லாம் வறுத்து வச்சுட்டு மொட்டை மாடியில் போய் பூ இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே மழை எப்படி பெஞ்சுன்னு வெளியெல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னா, இது வந்து எள்ளு உருண்டை நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. இந்த எள்ளு உருண்டை நம்ம ரெசிபி இன்றைக்கி தான் போடுறோம். இங்கே எள்ளு வருங்க. எவ்வளோ எள்ளு வச்சு ஒரு 200 கிராம் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் நிலக்கல்ல, அதே மாதிரி மண்டவெல்லம் வந்து 200 கிராம். இது கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது வந்து கொப்பரை தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே லைட்டாக வறுத்துக்கிடலாம். வறுத்துட்டோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். எல்லாம் நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு போய் மாடியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்னா அதுக்குள்ளே நல்லா ஆறிடும். வந்ததுமே வந்து நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். ஆமா, அது வந்து தண்ணி பிடிச்சி உருண்டை பிடிக்கணுமா? இல்லப்பா, அந்த வெல்லம்லாம் போட்டு நம்ம மிக்சியில அடிச்சிட்டோம்னா அதே அந்த வெல்லம் வந்து தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா நெய் ஊற்றி உருண்டை பிடிக்கலாம். நல்லெண்ணெய்ல ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு. அதுவும் வயசு வந்த பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி கருப்பு எள்ளு உருண்டையெல்லாம் எங்க அம்மாவெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. உரல்லே இடிச்சு செஞ்சு கொடுப்பாங்க எங்க அம்மா. வயசுக்கு வந்து அந்த குச்சில 9 நாள் வச்சிருப்பாங்க. எங்க ஊர் சைட்ல 9 நாள் 16 நாள் இந்த மாதிரி வைக்கிற பிள்ளைங்களுக்கு முத எல்லாமே வந்து கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, கருப்பட்டியில எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்ப எல்லாம் யார் செய்யற எல்லாமே ரெடிமேட்ல வாங்கிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுத்துடணும். அப்பதான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பு நல்லா பிளக்கும், இடுப்பு நல்லா பிளக்கும். கண்டிப்பா வந்து இப்ப எல்லாம் சின்ன பிள்ளைங்களே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடணும். விவரம் இல்லாத பிள்ளைங்க என்ன பண்ணோம், நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். நல்லெண்ணெய் கொடுக்கணும், பனங்கருப்பட்டி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்கணும். இப்போ நல்லா வறுத்துட்டு வருங்க. இந்த மாதிரி வறுத்துடணும். இப்போ வேற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். கொட்டியாச்சு. இப்போ அடுத்து எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு என்ன எத்தனை கிராம்மா? எள்ளு 200 கிராம் எள்ளு சேர்த்துருக்குறேன். எள்ளுதான் இதுக்கு மெயின். நல்லா படப்படன்னு வெடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுக்கணும். இது வந்து எனக்கு வந்து உளுந்தங்களி செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் அம்மா எப்படி செஞ்சு கொடுத்தேன் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், டெய்லி நானும் பாப்பாவுக்கு செஞ்சு இப்பயுமே பாப்பா வந்து நான் எப்பயுமே வந்து உளுந்தங்களி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவேன். அப்படி செய்ய முடியாதுட்டு நான் சொன்ன மாதிரி கடையில் எள்ளு உருண்டை வாங்கிட்டு வாங்கன்றது. சரி, இன்னைக்கு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் அப்படின்னு. நல்லா எள்ளு உருண்டையாமா? ஆமாம். ஓ, இதுக்குலாம் இது சேர்ப்பாங்களா? பாய் மா. பாப்பா, நான் கடலைப்பருப்பு 2 சாப்பிட்டேன். உனக்கு வச்சிருக்கேன் 2 எடுத்துக்கோ. எள்ளு பாப்பா வந்து ஹரிஷ் கூப்பிட்டதுனால தண்ணி வருதுண்டா, அதனால பாப்பா போயிட்டு வந்துச்சுன்னா எள்ளு நல்லா படப்படன்னு வருது. நல்லா பொரிஞ்சது வறுத்து வச்சுட்டேன். நீங்களும் அது மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வந்து காஞ்ச தேங்காய் இல்லாட்டி நம்ம பச்சை தேங்காய் நல்லா வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதவே எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காயில் எண்ணெய் தானே ஆட்டுவாங்க? ஆமாம், எண்ணெய் ஆட்டுவாங்க. இந்த மாதிரி பலகாரம் செய்யறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம் சொல்லுவாங்க. ஆமாம், ரொம்ப வறுக்க வேண்டாம், போதும். இந்த அளவுக்கு நமக்கு ஏற்கனவே காஞ்ச தேங்காய். இது வந்து அந்த தேங்காய் நம்ம மணத்தோட சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதையும் கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இதையும் ஆறட்டும். இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து தோல் எடுத்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க நல்லா வந்து தோல் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இந்த எள்ளும் போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. அப்படியே கலந்துட போதுமா? நம்ம மிக்சியில் வந்து கடலைப்பருப்பு ஒரு சுற்றிட்டு அப்புறம் எல்லாம் சுற்றிட்டு தேங்காய் சுற்றிட்டு அப்படியே மறுபடியும் எடுத்து வெல்லம் போட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அடிக்கணும். இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே பூ பிடிக்கிட்டு வந்துடலாம். வெளியே மாடியில் கொஞ்சம் பூ பிடிக்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். என்னது மாதிரி நைட் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தாங்க. அலசிட்டு மழையிலே நனைஞ்சிருச்சா, சரி துணியில் எடுத்து பொத்தி வச்சிருக்கிறேன். கொஞ்ச நேரம் உணர்ந்துச்சுன்னா கருவேப்பிலையெல்லாம் உரிச்சு காய வச்சிடலாம்ல.
அப்போ நேற்று வேலை செய்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கொண்டுட்டு வந்தாங்க. சரி காய வச்சிடலாம் அப்படின்ட்டு காய வைக்கணும், உருவணும். நேற்று மழையில் நல்லா நனைஞ்சிருச்சுமே, அதில் வச்சுருந்தேன் நான் அந்த ட்ரம்மு மேலே. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அங்கெல்லாம் தண்ணி நிறையா தேங்கி நின்றுச்சு. நாங்கள் அப்படி வெளியே பார்த்தல கோலம் பாருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா நல்லா கோலம் போட்டுருக்காங்க. போட்டு நல்லா மங்களகரமாக வெள்ளிக்கிழமை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் தண்ணி. ஏம்மா சரியான மழை, வீதியெல்லாம் தண்ணி, அங்கேருந்து தண்ணி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா குப்பை வண்டி வந்துருச்சுமா. எங்கே வந்துருக்கு? இந்த அங்கே இருக்கு பாருமா. வரட்டும் வரட்டும், குப்பை வண்டி போட்டு விட்டு மாடிக்கு போகலாம். பூ இன்னைக்கு வந்து எத்தனை பூ பூத்துருக்கு? 3 4 5 பூதமா பூத்துருக்குது. சரி அப்போ மாடிக்கு போய் இன்னும் கொஞ்சம் பூ பிடிட்டு வந்துடலாம். இது அப்படியே மாடிக்கு கொண்டு போயிடலாம். குப்பராடி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். குப்பை வண்டி வந்துருச்சு, குப்பையை போட்டு விட்டு பூ பாருங்க அந்த இதில் எவ்வளோ பூவுன்னு. அதை போய் பறிச்சு வரட்டாமா? நல்லா சரியான மழை நேற்றலாம். அம்மா அங்கே 3 பூ பூத்துருக்குமா? அங்கே அது வேண்டாம். அம்மா என்னம்மா பண்ணுற? படிக்கட்டு ஊற்றி விடப்ப படிக்கட்டில் கொஞ்சம் கச்ச கச்சன்னு கிடக்குது. நல்லா தான் இருக்கு. அம்மா அங்க இங்கே பாருமா, இங்கே ஒரு பூ பூத்துருக்கு. குப்பை வண்டி குப்பை போட்டு விட்டு வந்துட்டு. அம்மா அங்கே ஒரு பூ பூத்துருப்பாரு, பன்னீர் ரோஸ். நீங்கள் வச்சுட்டு போங்க இன்னைக்கு. சரி. வேற இங்கே கத்திரிக்காய் போ. அங்கே இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கு. பழுத்துருச்சு. பரவாயில்ல, சரி இதுக்கு அறுத்து போட்டுக்கலாம். வத்தலுக்கு. அம்மா இங்கே இருக்கு பூ. இந்த இருக்கு. இல்லை நேற்று நைட்டு மழை வந்ததுனால வந்து பிடுங்கும்ல சாயந்தரம். பிடிங்கி சாமிக்கு போட்டு விட்றலாம். எவ்வளோ பெரிய இது. பிடுங்குங்க நீங்களும். நானும் பிடுங்கட்டா? அம்மா மல்லிகைப்பூ பொறிக்கிறேன். அம்மா தங்கம் ஏம்மா தவக்கால இது கத்துது? மழை வரும், மழை வர்றதுல இருந்து தவக்கலை கட்டு. தவக்கலை எவ்வளோ தவக்கலை கத்துது? அதுதான் அவ்வளோ தவக்கால. ஃப்ரெண்டு இல்லை, என் ஃப்ரெண்டு இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டா? ஹரிஸ் ஃப்ரெண்டு. பூ மல்லிகைப்பூ. ஊரை நம்ம நல்லா ஜம்முன்னு தலைஞ்சிருச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. பா இது வந்து துளசி இப்போ தலைஞ்சிருச்சு. செடிகள்லாம் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அங்கெல்லாம் பறிச்சிட்டியாம்மா? இது வந்து பாவக்காய் இருந்துச்சு பாப்பா, ஒரு பாவக்காய். இந்த இங்கே பாரு. ஆமாம்மா, அதை பறிச்சிடுமா? இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக, இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இங்கே ஒரு பூ. அம்மா இது இப்படி தான். இங்கே ஒரு பாவக்காய் பிஞ்சு. இது கொஞ்சம் நோய் விழுந்துருச்சு, இதை பிச்சிடணும். ஆமாம் இது இது பூத்துருச்சா? நான் பிடுங்குறேன். பூத்துருச்சா? மலர்ந்துடும். சரி இங்கே வேறு மாடியில் முருங்கை. அது இது நல்ல மழை. சரி அது முருங்கை இல்லைம்மா, இங்கே தான் முருங்கை. இது வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய். சரி போகலாமா? இந்த வேலை கிடக்கு போயிட்டாக்கு. இந்த மாமரத்தை பாரு, மாமரம் பெருசு. இங்கே போய்மா சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் காய்ச்சி ஆச்சிருச்சா? ஆமாம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு, எவ்வளோ பெருசு. மாமரம் இதில் இது போய் கிழங்கு இதில் வச்சுருக்கோமா, வெத்தலை வெள்ளி கிழங்கு. அது இப்படி படந்துருச்சு. அந்த நான் கூட இது வெத்தலைன்னு நினைச்சேன். அத்தை கொண்டு வந்தாங்க பாட்டி, அவங்க அம்மா. அந்த கிழங்கு இதில் ஊண்டி வச்சுருக்கு. இன்னும் தோண்டணும். அவங்க வந்ததுக்கப்புறம் தீபாவளிக்கு வராங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தோண்டணும். சரி போகலாமா? எல்லா செடியும் அதில் ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படிங்க போ. எதில்? இந்த ஆமாம்மா இது பழுக்கலை. காலையிலே வந்து பிடிங்கி தான் அந்த எண்ணெய் கை கூட போட்டுருக்கு. செடியில் நல்லா தலைஞ்சிருச்சு. அவ்வளோதான். சுண்டைக்காய் ஒரு நாளைக்கு சுண்டைக்காய் பிடிங்கி சுண்டைக்காய் குழம்பு வச்சிடலாம். ஓகேவா? சரி சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இவ்வளோதான் கிடச்சிருக்கு பூவெல்லாம். நான் அதனால தான் பூ கொஞ்சம், அதாவது கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் தான் பிடுங்குவேன். ஏன்னா மொட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால் பறிச்சுட்டு வருவேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பிடுங்கிடுவேன்னு சொல்லாதீங்கக்கா. பறிச்சுட்டு வந்துட்டேன்னா பூ பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சுட்டு இப்போ சாமிக்கு வச்சிடலாம் வாங்க. அது வந்து வாய் உளறி சொல்லிடுறது, பிடுங்கிட்டேன்னு. பறிச்சுட்டேன், பூ பறிச்சாச்சு. பாருங்கள் பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ பூ பறிச்சதெல்லாம் போய் நம்ம சாமி படத்துக்கு வச்சிடலாம் வாங்க. வாங்க நான் சாமி கும்பிடு. காலையிலே கும்பிட்டுட்டாங்க. அம்மா அண்ணா அப்பா தூங்கிக்கிட்டே இருக்காருமா. கோழி கத்திட்டு இருக்குது. ஹரிஷே, ஹரிஷ் குளிச்சுட்டியா? கோழிக்கு இற வச்சிரு.
சோறு கொஞ்சம் கூட வை. கொய்யா செடியை பாருங்க எப்படி இருக்கு. ஒரு கொய்யாக்கா கூட இன்னும் காய்க்க மாட்டேங்குது. அம்மா இது என்ன பிரண்டை பிரண்டை நீ பிரண்டை சட்னி வைமா. பிரண்டை பூரா பொடியும் காய வச்சு பிரண்டை பொடி ரெடி பண்ணணும். லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க, நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து கடலையை போட்டுடலாம். இப்போ ஒரு சுற்று நல்லா குறண்டு ஒரு சுற்று சுற்றிக்கிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கிடலாம். ஓகேவா? எள்ளு கொஞ்சம் போட்டேன். ஒரே ஒரு சுற்று தான். சுற்றிடணும். இப்போ இதை இந்த சட்டியில் கொட்டிடலாம். ஏன்னா மற்ற எல்லாமே ஒன்றா கலந்துது. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் மறுபடியும் போட்டு அடித்து எடுக்கணும். இப்போ தேங்காய் அதே மாதிரி தேங்காயை ஒரு சுற்று சுற்றிக்கலாம். போட்டுடலாம் தேங்காயும். தேங்காய் பாரு மனம் பார்த்தியா? அதுக்காகத்தான் கொப்பரை தேங்காய் போடுறது, காஞ்ச தேங்காய். இப்போ நம்ம எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு நல்லா கழுவி காய வச்சு, நம்ம இட்லி பொடிக்கலாம் நான் அது அதனால் காய வச்சு வைப்பேன். அந்த எள்ளு தான் சுத்தம் பண்ணி நல்லா கழுவிடணும். எல்லாம் கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அள்ளி வச்சுக்கணும். பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சுன்னு. இதை கொட்டிடலாம். இப்போ நம்ம வெள்ளத்தை லைட்டாக ஒரு சுற்றிக்கலாம். என்னுடைய வெள்ளம் மண் கல் எதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்குது. அதனால் நான் அப்படியே சுற்றிக்கிறேன். நீங்கள் கல் மண் இருந்தால் கொஞ்சம் வடிகட்டி, அதாவது பாவு காய்ச்சி வடிகட்டி சேர்த்தா கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதுக்காகத்தான். இதுலேயும் நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய். இப்போ ஒரு வெள்ளத்தை ஒரே ஒரு சுற்று. இப்போ வெள்ளத்தை நம்ம சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கிடலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டுறணும். அவ்வளோதானாம்மா? இது மறுபடியும் மிக்சியில் போடணும். மறுபடியும் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டோம்னா அப்போத்தான் அந்த ஈரப்பதம் கிடைக்கும். நம்ம நெய் விட்டு பிசைஞ்சிறப்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக பெண்கள் நிறைய சாப்பிடலாம். ஆண்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க, அவங்களும் பாடுபடுறவங்க. இப்போ எங்கள் அண்ணா சாப்பிட மாட்டா ஃப்ரெண்ட். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சுற்றிட்டு அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுற்றிட்டு காமிக்கிறேன், எல்லாத்தையுமே எடுத்து சுற்றிட்டு காமிக்கிறோம். சூப்பராக இருக்கு பார்த்தியா? கொஞ்சம் இப்படியே நம்ம சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நான் எப்படி பாட்டு பண்ணுமா? சூப்பராக இருக்குது. இந்த சாப்பிட்பாரு எப்படி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நெய் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நெய் சேர்த்துங்க, இல்லாட்டி நல்லெண்ணெய் போட்டு இப்போ நம்ம அந்த நெய் ஊற்றி இருக்குமா, உருகி கூட சேர்த்துக்கோங்க. நான் பச்சையாக சேர்த்துருக்கேன், நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். சரிம்மா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கா? இனிப்பாக இருக்கு. இனிப்பா அந்த எள்ளு மணம். இதே எனக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துறியா? ஓகே, ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். இப்போ இதை பிடிச்சிடலாம். பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். பாருங்கள் உருண்டை. அவ்வளோதான். இது மாதிரி போதும். இல்லாட்டி பெருசாக கூட பிடிக்கணும். நீங்கள் பிடிச்சி பெருசாக பிடிமா? இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி நம்ம வச்சிட்டோம்னா பசங்க ஒவ்வொன்றா எடுத்து இப்போ எல்லாரும் இதாம்மா செய்கிறாங்க. இப்போ எவ்வளோ தண்ணி போதுமா உருண்டை? சரி, எல்லாம் பிடிச்சிட்டு பார்க்கலாமா? நாங்கள் சாப்பாடு சாமி அம்மா செஞ்சுருக்கு லட்டு. சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக ப்ளீஸ் அம்மாவுக்காக. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? சரி சாப்பிடுங்க. ரசமும் கீரையும் ஹரிஷ் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹரிஷ்காகவே நான் சீக்கிரம் சமையல் பண்ணிடுறது. சரி, இப்போ நம்ம லட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு எள்ளு உருண்டை. இந்த எள்ளு உருண்டை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி மாதத்தில் 2 நாளைக்காவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நாங்களாம் அடிக்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருண்டை இன்றைக்கி தான் உங்களுக்கு வீடியோவிலே காட்டுறேன். ஆனால் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். செம்ம சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நானே உருண்டை பிடிக்க சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. நமக்கு எள்ளு உருண்டை, எள்ளு, கடலைப்பருப்பு, தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தாலும் நல்லா வறுத்துருங்க. இது காய்ஞ்ச தேங்காய், கொப்பரை தேங்காய். சூப்பராக இருக்குது. லட்டுமே அவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் என்னென்ன காமிச்சோம், என்னென்ன வீடியோ, பூ பறிச்சது எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சு பார்த்தீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருமே எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது, டேஸ்ட் அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.